ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் உரிமைகளுக்கு வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு செய்தி மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நாடு முழுக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரே கொண்டாட்டம் திமுக தரப்பில். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு அப்படின்ற அளவில் அவங்க தரப்பில் பேசக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகம் உண்மையிலே அது வரவேற்க வேண்டியது. உச்சநீதிமன்றம் தலையில் குட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, கொட்டல பெரிய கடப்பாறையை இறக்கி விட்டுருக்குது. அதாவது அது ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்குன்னு நம்ம சொல்ல வரல. மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் சர்வாதிகாரம் செய்யக்கூடிய யார் ஒருவருக்கும் இப்படியான ஒரு அடி கட்டாயம் வேண்டும் தான். தமிழ்நாடு அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட அமைச்சரவை. இந்த அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த மாநிலத்தை எப்படி மேலே கொண்டுட்டு போகிறது, அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நகர்த்துறது, என்ன விதமான அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். மத்திய அரசு சார்பாக உட்காந்துட்டு இருக்கிற ஆளுநர் ஒரு மேற்பார்வையாளர், அவ்வளவுதான். ஆனால் அவரே இங்கே ரூல் பண்ண முடியாது. ஆட்சி நிர்வாகத்தை மடைமாற்ற முடியாது, தடுக்க முடியாது, திசை திருப்ப முடியாது. அரசியல் சாசன சட்டங்கள் எல்லாமே அதுக்காக தெளிவாகவே இருக்கிறது. அந்த வகையில தான் இப்போ ஆளுநருக்கு ஏற்கனவே ஒரு 10 தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை அப்படியே கடப்பிலே வச்சுட்டு இருந்தாரு. மீண்டும் நிறைவேற்றி அனுப்பியிருந்தாங்க. அதுவும் அப்படியே கடப்பில் வச்சுட்டு இருக்கிறாரு. பிறகு ஒரு எதிர்ப்பு வலுவான இதெல்லாம் வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, பிரசிடென்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வச்சதா சொல்லி முடிக்கிறார். இது விஷயமான வழக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இந்த வழக்கு விசாரணையில் தான் சட்டப்பிரிவு 142 பிரிவு செக்ஷன்லாம் சொல்லி போட்டு பொலந்து எடுத்திருக்குது. மாநிலத்தில் அமைச்சரவை என்ன முடிவெடுக்கிறதோ, அந்த மாநில அமைச்சரவை, அந்த சட்டமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கேற்பத்தான் இவர் இருக்கணுமே ஒழிய இவர் ரூல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் இவர் நிறுத்தி வச்சிருந்தார்ல இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம், அது குறிப்பாக வேந்தர் நியமனம். இதுதான் அந்த விஷயம். அதில் இந்தியாவிலேயே மாநிலத்தில் முதலாக தமிழ்நாடு அரசு தான். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம பாராட்ட சொன்னோம். துணிவாக வழக்கை முன்னெடுத்து நடத்தி முடிச்சிருக்கிறார். இங்கே வாயில அப்படியே பேசிக்கிட்டு இருக்காம நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மாநில அரசத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தேக்கத்தை சொல்லி, தேக்க நல்லா இருக்கு, எதுவுமே செயல்படுத்த முடியல. இப்போ உயர்கல்வித்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்லாம் அவருடைய வேந்தர் என்ற பேரில் அவர் கட்டுப்பாட்டில் இருந்துட்டு துணை வேந்தர்களை நியமிக்க முடியல, அதுக்கான பொறுப்பான அதிகாரிகளை நியமிக்க முடியல, பதிவாளர்களை நியமிக்க முடியல, நிறைய குழப்பம். மாநில அரசு ஒரு பட்டியல் கொடுத்திருந்தா மத்திய இவர் அதை பார்த்துட்டு அதை நிராகரிக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கு போட்டியில். இதுக்காக வேண்டிதான் இது மாநில அரசு தான் அதுக்கான பொறுப்பு அப்படின்றத நிறைவேற்றி இவங்க அனுப்புறாங்க. அது கடப்பிலே இருக்குது. இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சு, பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் இனிமே தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பார். எப்போ இந்த நிமிடத்திலிருந்து இது சட்ட அமலுக்கு வருகிறது அப்படின்னு தீர்ப்பாகவே சொல்லி முடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுநர்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநருக்கும் ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மசோதாக்களை கொண்டு அதாவது மசோதாக்கள்ன்றது இந்த திருத்தம் இந்த மாதிரியாக நாங்கள் செய்கிறோம், இன்னாரே இப்படி நியமிக்கிறோம் அப்படின்னு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்புறது. அது இந்திய அரசியல் சாசன சட்டம். ஆளுநரின் ஒப்புதலின் பேரில் தமிழக அரசு அறிவிப்பு அப்படின்னு தான் ஆணைகள்லாம் வரும். அது ஒரு அரசியல் சாசன சட்டப்படி இருக்கக்கூடிய நடைமுறை. அதுக்காக இவராகவே எல்லாமே ஆண்டுகிட்டு இருக்க முடியாது, ஆளுநராகவே எல்லாமே வழி நடத்திட்டு இருக்க முடியாது, எல்லாமே தடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அதிகார பவர் என்பது சட்டமன்றம், அமைச்சரவை, மக்கள் மன்றம் தான். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் கொண்ட சட்டமன்றம் தான் அது செய்யணும். அது இப்போ உச்சநீதிமன்றம் அதைத்தான் சொல்லி முடிச்சிருக்குது. இனிமே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வைத்திருந்தால் ஒரு ஆளுநர் அதிகபட்சமாக 3 மாதம் வரை அதை வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளாக நீங்கள் அதை உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்தி வச்சிருக்கீங்க, சந்தேகம் வேணாந்தாக்கா, திருத்தம் வேணாந்தா நீங்கள் திரும்ப மாநில அரசுக்கு அனுப்பணும் அல்லது நிராகரிக்கணும். ரெண்டே வாரத்தில் 3 மாதத்துக்கு நீங்கள் சொல்லணும். அதுக்கு பிறகு திரும்பவும் இன்னொரு முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறாங்கன்னா அது 1 மாதம் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் முடிவை சொல்லணும், இல்லைன்னா அந்த மாநில அரசு அதனுடைய நடைமுறையை செயல்படுத்தணும் அப்படின்றத இப்போது தெளிவாக சொல்லிடுச்சு. இதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு முழுக்க திமுகவினர் இனிப்பு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இனிப்பு கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விடயம்தான். என்ன காரணம்னா, பொதுவாகவே இந்த ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொடியேற்றுற அந்த உரிமை கூட இவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில் தான் அங்கே இருந்த மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அதிகாரத்தை கொடியேற்றும் அதிகாரம் முதல்வருக்கு அப்படின்னு மாற்றினார்.
அதுவும் தமிழ்நாட்டில் தான் செய்தது, திராவிடம் தான் செய்தது, மறுக்க முடியாது. இன்னைக்கு இந்த விடயத்தை செய்திருக்கிறதும் இவர்கள் தான். ஆனால் ஏதோ பெரிய வீராதி வீரர் சூராதி சூரர்கள் மாதிரி இவங்க செய்துட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு முன்னோடி யாரு, எப்படி செய்தாங்க, இன்னும் நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. திமுக எதையுமே தன்னிச்சையா சத்தியமா ஒரு காலகட்டத்தில் செய்கிறாரு. முன்னோடி எதனா இருக்கணும், துணிச்சலாக செய்யணும். இவங்களுக்கு துணிவு இருக்கிறாருன்னா இல்லை. துணிவு இருந்திருந்தால் ஆளுநரை இவர்கள் எப்படிலாம் வந்து செய்திருக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன முன்னோட்ட கதையை மட்டும் சொல்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்கள்ல, 1993 94 அந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்கே முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவருக்கு குடைச்சல் கொடுக்கணும், குறிப்பாக அந்த ஆட்சியை, அதிமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காகவே டெல்லியிலிருந்து ஆளுநராக அனுப்பப்பட்டவர் தான் சென்னார் ரெட்டி. அவர் முதலமைச்சராக இருந்தார், இன்னும் உயர் பதவிகள்லாம் இருந்துட்டு ஆளுநராக வந்து இருக்கிறார். வந்ததிலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு வந்துகிட்டே இருக்குது. அறிக்கைகள் மேல அறிக்கைகள், போட்டி அறிக்கைகள். அவர் ஏதோ தனியாக ராஜாங்கம் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப RSS அலுவலகத்தில் குண்டு வெடிப்பு நடக்கிறது. இந்த தகவலை மாநில அரசு எனக்கு தெரிவிக்கவில்லை முறைப்படி, அப்படி சட்டப்படி அது வந்து தவறு அப்படின்னு முதலமைச்சருக்கு புரோட்டோகால் படி அழைப்பு கொடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் போய் சந்திக்கும் போது அதை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் ஆளுநர். அப்படின்றப்பதான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இவருக்கும் ரொம்ப மோதல் அதிகமாகி கடும் கோபத்தோட ஆளுநர் மாளிகை விட்டு வெளியேறினார் அப்படின்னு செய்தியெல்லாம் வந்தது. அது பிறகு அங்கே போகவே கிடையாது. என்ன நடந்தது அடுத்ததுன்னா, சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைன்னு ஒன்று இருக்கும். சட்டமன்றம் கூட்டுறப்ப ஆளுநர் உரை, இது இப்போ ரவி சமீபத்தில் போகிறப்ப அவர் எழுதி கொடுத்த, அரசு எழுதி கொடுக்குற அந்த ஆளுநர் உரையை வாசிக்காம அவராகவே சில மாற்றங்கள் திருத்தங்கள் செய்கிறப்ப அது விஷயமாக போட்டிலாம் வந்தது, எதிர்ப்பு வந்தது. ஆளுநர் ஒரு பதிவு செய்துட்டு திமுக ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து அங்கே மறுக்கிறது, இப்படிலாம் நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. செல்வி ஜெயலலிதா அது செய்யவே இல்லை. அப்போ சேடப்பட்டி முத்தையா வந்து சபாநாயகராக இருக்கிறாரு. நேராக ஆளுநரை அழைக்கவே இல்லை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது, முதலமைச்சர் சட்டமன்றத்தை நடக்கிறாங்க தலைமையில், சபாநாயகர் தலைமையில் சட்டமன்றம் நடக்க, ஆளுநரை அழைக்கவே இல்லை. இந்த துணிச்சல் வந்து இவங்களுக்கு இல்லை, எப்பவுமே இருக்காது. ஏன்னா இவங்ககிட்ட மடி நிறைய கணம். இந்த ஆளுநருக்கு வந்து சலுகைகள் அதிகம் கொடுக்குறப்ப பார்க்குறீங்கன்னா, இப்போ சராசரி 5-6 கோடிகளுக்குள்ளாக அந்த ஆளுநர் மாளிகையினுடைய செலவினங்கள் ஆண்டுக்கு, போக்குவரத்து செலவினங்கள், பெட்ரோல் டீசல் செலவுன்னு, மற்ற பராமரிப்பு செலவுன்னு தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் இந்த தமிழ்நாடு அரசு, ஐயா முதல்வர் ஸ்டாலின், அவர் கூட சுமூகமாக இருக்கணும், மோதல் போக்க நம்ம கடைபிடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா தெரியல, 7 கோடி ரூபாய் இவர்கள் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. 7 கோடி ரூபாய்க்கு என்ன செலவினம் ஒரு ஆளுநருக்கு? எதுக்கு அவ்வளவு தொகை? ஏன் ஒதுக்கணும்? மற்ற மாநிலத்தில் அவ்வளவு தொகையெல்லாம் இருக்குதா? இல்லைன்னா இல்லை, முன்ன பின்ன இருக்கு. இவ்வளவு தொகைகள் கிடையாது. எதுக்கு சொல்ல வரோம்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பயந்த நிலையிலே இருப்பாங்க. சரி சார், அப்புறம் எப்படி நீதிமன்றத்துக்கு போனாங்க? அங்கதான் இருக்கு விஷயமே. நீதிமன்றம் தான் இந்த முடிவெடுத்து தீர்ப்பு சொன்னதை விட நாங்கள் எதுவும் இல்லை. நாங்கள் வழக்கை கொண்டுட்டு போனோம், நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு, நாங்களாம் எதுவும் செய்யலை அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பேர், இந்த பேர் வரணும். நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாங்கள் நிறைவேற்றினோம். ஏன்னா இங்கே மோத முடியாது இல்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஆளுநரை அழைக்காமவே சபாநாயகர் வந்து சட்டமன்ற கூட்டத்தை தொடர்ந்து மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை மசோதாவாக கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் இனிமேல் ஆளுநர் வேந்தர் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வேந்தர். அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இது போன்ற இருக்கிற எல்லாவற்றுக்கும் முதலமைச்சர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வேந்தராக இருப்பார். துணை வேந்தராக யார் இருப்பார் அப்படின்னாக்கா, உயர்கல்வித்துறை அமைச்சர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அன்னைக்கு வந்து தனியாராக இருந்தது. இப்படி தனியாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழக நிறுவனர்கள் இருக்கிறாங்களா, அவங்க வந்து துணைவேந்தர்களாக இருப்பாங்க. பல்கலைக்கழகத்துக்குள்ளாக எந்த பட்டமளிப்பு விழா தொடங்கி எந்த நிகழ்ச்சி நிரலாக இருந்தாலும் வேந்தர் என்ற முறையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் பங்கெடுத்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவை செய்ய வேண்டும் அப்படின்னு பல அதிகாரத்தை மாற்றி தீர்மானம் நிறைவேற்றி மசோதாவை கொண்டு வந்து அனுப்பி, இதுல என்ன வேடிக்கைன்னா, அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு இது நடந்தது. இந்த ஆளுநருக்கு தாடி, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கும் ஆளுநருக்கு எதற்கு வசனம் பேசிட்டு இருப்பாங்களா திமுக, அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இல்லை. அந்த அம்மா செய்தது மிரட்டினது. நீ இல்லாம சட்டமன்றத்தை கூட்ட முடியும், நீ இல்லாம அதிகாரம் என்பது மாநிலத்துக்கு தான், உனக்கு இல்லை அப்படின்றது துணிச்சலாக செய்து காட்டியது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதைத்தான் இப்ப இவங்க செய்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில்
1994 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் துணிச்சலாக கொண்டு வந்த ஒரு மசோதா, ஆளுநருக்கு வேந்தர் பதவி கிடையாது, அது முதலமைச்சருக்கு தான் இனிமேல் பொறுப்பு அப்படின்னு மாற்றி கொண்டு வந்தது இல்லாமல் எந்த அதிகாரமும் இல்லாமல் செய்கிற அந்த வேலையை துணிச்சலாக செய்தது செல்வி ஜெயலலிதா. அப்போது வெளிநடப்பு செய்தவர்கள் தான் இன்னைக்கு இந்த புண்ணியவான்கள் திமுக. வெளிநடப்பு செய்துட்டாங்க. டெல்லியில் காங்கிரஸ் நரசிம்மராவ் ஆட்சி அப்போ அவர் டெல்லி காங்கிரஸ் சார்பாக அவங்க நீதிமன்றத்துக்கெல்லாம் போனாங்க. அப்புறம் அப்படியே இருந்தது. அப்புறம் பிறகு ஆளுநர் மாற்றப்பட்டார். அப்புறம் சுமூகமான ஒரு இது வந்தது. அப்புறம் இப்போ திமுக வந்தது. திமுகவுக்கு பிறகு வேண்டப்பட்ட ஆளுநரை கொண்டு வந்துட்டாங்கன்றதால அது அப்படியே கிடப்பில் போயிட்டே இருந்துச்சு. அந்த விஷயம்தான் இப்போ திரும்பவும் தோண்டி எடுத்து திமுகவினர் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு, ஏன் இதை வழக்காக கொண்டுட்டு போக முடியாது, ஏன் கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தான் இப்போ இந்த விடயம் வந்திருக்குது தீர்ப்பு. எப்படி இருந்தாலும் திமுக அரசினுடைய இந்த செயல்பாடு பாராட்டக்கூடியது. நம்ம என்ன கேட்குறோம்னா, இதற்கு உச்சநீதிமன்றம் போன திமுக அரசு நீட் தேர்வு நாங்கள் வந்தால் உடனடியாக கையெழுத்து போட்டு உடனடியாக நீட்டிடுவோம்னு சொன்ன அந்த விடயத்துக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கவங்களையும் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை நம்ம நிறைய வாங்கிக்கலாம்ல. இப்போ இந்த நீட் விஷயத்தில் மத்திய அரசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறது, வஞ்சிக்கிறது, இங்கே பேசுகிற அந்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் அப்படியே ஒரு டிராப்டாக ரெடி பண்ணி அதை உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக போடலாமே, ஏன் போட மாட்டிருக்கீங்க? என்னென்னா பயம். ஆளுநர் உண்மையிலே ஆளுநர் மறைமுகமாக இந்த திமுகவுக்கு பட்டும் படாமல் சில விஷயம் பேருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு. அது ஒரு நாடகம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுக்கும்போது சொல்லுது, முதல்ல பெயில் கொடுக்க நீண்ட காலமாக இழுத்தடிச்சுக்கிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னு ஒன்று கேட்கும்போது அவர் அமைச்சராக இருக்கிறார், சாட்சியங்களை கலைத்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்சியங்களை கலைத்து விடுவார்ன்றதுக்காக வேண்டி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு இருக்கிறப்ப இப்போது அமைச்சராக இல்லை அப்படின்னு சொல்லி ராஜினாமா செய்து விட்டார்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் பெயில் வாங்கிட்டு வரீங்க. அடுத்து 2வது நாளே எப்படி ஆளுநர் பதவியேற்று வைக்கிறார். கேஜ்ரிவாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் நீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை சொல்லி தான் நீங்கள் பெயில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அமைச்சர் பதவியை உங்களுக்கு பண்ண முடியும், பதவியேற்பு அந்த இது நாங்கள் செய்ய முடியும்னா ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல, தெரிவிக்கலை. ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட அந்த நேரத்தில் இருந்தது, அது செய்யலை, விட்டு கொடுத்துருந்தாரு. அதுதான் இப்போ எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இது இங்கே நடக்கக்கூடாது. பொதுவாக கலைஞர் இப்படியான விளையாட்டுலாம் விளையாடுவார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த பக்கம். அப்புறம் மயிலாப்பூர்ல ஒரு கும்பல் ஒரு குழு போய் சந்திச்சு பிரதமர் நம்ம முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை சந்திச்சு வேண்டுகோள்லாம் வச்சாங்கன்னாக்கா மறைமுகமாக நீதிமன்றத்துக்கு போக சொல்லிடுவார். நீதிமன்றம் அந்த வழக்கில் இழுத்துக்கிட்டே இருக்கும், அது அப்படியே கிடப்பிலே இருக்கும். அந்த மாதிரி யுத்தியை தான் இப்போ இவங்க கையாண்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, அது பாராட்டுறோம். ஆனால் இவர்கள் துணிச்சல்காரர்களா, உண்மையிலே இப்படிலாம் செய்யக்கூடியவர்களானா இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இதுக்கும் முன்னோடி. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த ஆளுநர் விடாத இப்படியான கரைச்சல் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ எல்லாம் தராசு வார இதழில் சிக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய குருநாதர் ஷியாம் எடிட்டர் இந்த டிவி விவாதங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறார்ல, அவர் தான் பத்திரிகை ஆசிரியர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு அரசுடைய உளவுத்துறைக்கு கூட அந்த தகவல் தெரிஞ்சிருக்குது. ஆனால் என்னன்னா கவர்னருக்கு அந்த தகவல் தெரியவே தெரியாது, கொண்டுட்டு போகல. கவர்னருக்குன்னு ஒரு இது இருக்குது, மத்திய அரசுடைய உளவுத்துறை கூட அந்த தகவலை கொடுக்கலாம், எதுவுமே இல்லை. ஆளுநர் சென்னாரெட்டியை வழிமறித்து அடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு. அது பத்திரிகை சோர்ஸ் மூலமாக ஷியாம் சார் அவர்களுக்கு கிடைச்சி அவர் நேராக ஆளுநருக்கு அந்த தகவல் சொல்ல, ஆளுநர் அப்போ நம்பலை அந்த விஷயத்தை, பிறகுதான் நம்புறாரு. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் CV சண்முகம் இருக்கிறார்ல, விழுப்புரத்தை சேர்ந்தவர், ஏன் அவருக்கு இப்படியான ஒரு மந்திரி பதவி, ஏன் செல்வி ஜெயலலிதா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கு பெரிய பின்னணி வரலாறு இருக்கிறது. 94 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். அப்போ ஆளுநர் சென்னாரெட்டி திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அந்த மாதிரி போயிட்டு வரும்போது திண்டிவனத்தில் மறித்து நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் காரை தாக்குறதுக்கான பெரும் அளவில் நடக்குது. தமிழ்நாடு போலீஸு முடிந்தவரை தடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நியூட்ரலாக இருந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வரலாற்றில் நடு ரோட்டில் ஒரு ஆளுநருடைய வண்டி 2.5 மணி நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தது, முன்னேற முடியல. சில செருப்பெல்லாம் வீசினாங்க, கல்லெல்லாம் கூட வீசப்பட்டதா சொன்னாங்க. அவருக்கு உச்சக்கட்ட பயம், காரை விட்டு அவர் இறங்க முடியல. 2.5 மணி நேரம் காத்திருப்பு எதிர்ப்புக்கு பிறகு கொஞ்சமாக உயிர் தப்பிச்சு வந்ததுன்னு தான் சொல்லணும். அவர் இந்த துணிச்சல் யாருக்காவது எங்கேயாவது இருக்குதானா? இல்லை.
இதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா அவ்வளவு கரைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். மத்திய அரசு மூலமாக, காங்கிரஸ் மூலமாக வந்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக சில வேலைகள் அவர் செய்துகிட்டு இருக்கிறார்ன்றது அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு. அதற்கேற்ப அவருடைய செயல்பாடெல்லாம் சென்னாரிட்டி இருந்தது. அந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு தீர்மானம், புகழ்மிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி வாசித்து நிறைவேற்றுறாங்க. ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் இனி வேந்தராக இருக்க முடியாது, தமிழ்நாடு முதலமைச்சராக தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்று சொன்னது அப்பதான் நடந்தது. இவ்வளவு வேலை செய்தது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க அந்த அம்மா. ஆளுநர் மாளிகை கிண்டியில் இருக்குது இல்லை, பல 100 ஏக்கர் கணக்கில் பெரிய பிரம்மாண்டமான பங்களா, சுற்றி காடுகள் இருக்கும், உள்ள போய் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அந்த ஆளுநர் மாளிகைக்கான மின்சாரத்தை துண்டித்தார், குடிநீர் இணைப்பை துண்டித்தார். இது செல்வி ஜெயலலிதா செய்த உடனே அப்படியே ஆடி போயிட்டார் ஆளுநர் சென்னாரெட்டி. இப்படி ஒரு எதிர்ப்பை அவர் ஒரு சிஎம்மா இருந்தவர், பல போராட்டங்களில் கலந்தவர், சுதந்திர போராட்ட காலகட்டத்திலலாம் இருந்தவர். அது பிற்பாடு நிறைய களங்களை கண்ட ஒரு ஆளுநர் சென்னாரெட்டி இப்படியான ஒரு மனிதரை தன் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை என்பது தான் அவருடைய நிலைப்பாடாக அன்னைக்கு இருந்தது. நீ இப்படி பண்ணனா நான் இப்படி தான் பண்ணுவேன். மின்சாரத்தை துண்டிச்சார், வீட்டுக்கு போகிற கவர்னர் மாளிகைக்கான குடிநீர் குழாய் எல்லாமே துண்டிச்சார். தனி லாரியில் கொண்டு போய் உள்ளே இறக்குனாங்க. ஆளுநருடைய பாதுகாப்பு பிரிவு வந்து தனி வண்டியில் தண்ணி கொண்டு போய் இறக்குனதால நடந்துச்சு உள்ளார. அப்போ நினச்சிருந்தாங்கன்னா இன்னும் என்ன வேணாலும் செய்திருக்க முடியும். அதை ஒரு நீ இப்படி செய்தாலும் இப்படி தான் செய்வேன், நீ வந்து காங்கிரஸ் என்னை இப்படிலாம் செய்து, நீ காங்கிரஸுடைய ஏவல் ஆளாக வந்து இப்படிலாம் செய்து கொண்டு இருக்கிறாய். இந்த மாநிலத்தினுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது, நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, சட்டமன்றம்னு ஒன்று இருக்குது, சட்டமன்றத்தில் கூடி முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தை நீ என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் மீறி உனக்கு மத்திய அரசுன்ற ஒரே ஒரு ஒத்தை அதிகாரத்தை வச்சுட்டு நீ ஆடக்கூடாது. இதுதான் அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதுக்கு பிறகு திமுகவுக்கும் பிறகு வந்து ஆளுநர்களுக்கும் ஒரு முரண்பாடு வந்திருக்கு. இப்போ RN ரவிக்கு வந்திருக்க மாதிரி கடந்த காலம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு காலமும் திமுக அந்த மாதிரிலாம் துணிச்சலாக எடுக்காது. உச்சகட்டமாக போனாக்கா அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தூண்டி அந்த கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போய் கருப்பு சட்டையை போட்டு கருப்பு கொடி பிடிச்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கோஷம் போட்டு வந்துடுறது. செல்வி ஜெயலலிதாவை போலலாம் எதிர்க்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த நிகழ்ச்சிக்கு யாரும் வந்து நடத்தவே அனுமதிக்க கூடாது. அரசு அதிகாரிகள், ஒரு ஆளுநர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா அரசு அதிகாரிகள் போகவே கூடாது. அப்ப டிவி வெங்கட்ராமன் நினைக்கிறேன் சிஎம்னுடைய செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் நம்பகமான ஒரு அதிகாரியாக இருந்தவர், அவருடைய செயலாளராக இருந்தார். பதவி காலத்தை நீடித்து ஆளுநருக்கு அனுப்புறாரு. அதை வழக்கம்போல சென்னாரெட்டி பிரதமருக்கு அனுப்புறாரு. அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அது எடுத்து மேலே அந்த அம்மா அது பார்த்துன்னு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அரசு உத்தரவு ஒரு செக்ஷன் பிரிவில் 164 நினைக்கிறேன், இந்த 70 விடுதலை சம்பந்தமாக வந்திருந்த போது நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் சில கட்டுரைகள் எழுதியிருந்தார், பேட்டியும் கொடுத்திருந்தார். ராவணாவில் அதை பற்றி நிறைய பதிவு செய்திருந்தோம். இந்த தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்பதை இந்த 7 பேர்ல ஒருத்தராக 7 பேர்னு பேசுறதுனால அதில் இருக்கக்கூடிய இரா போ ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு கடிதமே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓ பன்னீர்செல்வம் தெரியல எழுதுறாரு இந்த கடிதத்தை. ஒரு சட்டப்பிரிவு இந்த மாதிரி இருக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறீங்க 7 பேர் விடுதலைன்னு அவங்க கிடப்பில் வைக்கிறாங்கன்னா அதை அரசு நிராகரிச்சுட்டு ஒரு அரசாணைன்னு சொல்லுவாங்க, ஜீவோன்னு சொல்லிட்டு அந்த ஜீவோ போட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், 7 பேர் விடுதலை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பின்னாடி உச்சநீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை எடுத்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அவர் கொண்டுட்டு போறாரு. அதுக்கு முன்னாடியே பேரறிவாளனுடைய அந்த வழக்கம் அதே செக்ஷனில் தான் வருது. இவருடைய ரவிச்சந்திரனுடைய அந்த வழக்கம் இதே தான் வருது. தொடர்ச்சியாக ரவிச்சந்திரன், இராப்பூர் ரவிச்சந்திரன் மாநில அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இதைத்தான் எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த பிரிவைத்தான் இப்பொழுது உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி ஆளுநருக்கு எதிராக ஒரு கொட்டு தலையில் வலுவாக கொட்டியிருக்கிறது. இது உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசுக்கு, மைய அரசு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நினைச்சவடையெல்லாம் ஆடக்கூடாது, ஒரு மாநிலத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் முடக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிற அடி இந்த அடி. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் சாதிச்சு காட்டினாங்க. உங்களை போல இல்லை, அவங்க நேருக்கு நேராக மோதினாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த அதிகாரியும் ஆளுநருடைய எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க கூடாது. அவர் நடத்துறாருன்னு நடத்திட்டு ஒரு பக்கம் போகட்டும், அவர் போவார், அவ்வளோதான். போலீஸ் பாதுகாப்பு கூட வலுவாக இருக்காது, அந்த அளவுக்கு செய்தாங்க.
அடுத்தது சுதந்திர தின விழா கொடியேற்றுற அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, பேருக்கு இந்த அம்மா போய் நின்றுட்டு வந்துடும், அவ்வளோதான். அமைச்சர்கள்லாம் பங்கேற்கக்கூடாது. ஆளுநருடைய எந்த நிகழ்ச்சியிலும் அமைச்சர்கள் அதிகாரிகள் மட்டும் இல்லை, அமைச்சர்களும் அந்த பக்கம் போகக்கூடாது. இப்படிலாம் உத்தரவு போட்டு வச்சுருந்தாங்க, வாய்மொழி உத்தரவு. இப்படியாக ஆளுநர் நிகழ்ச்சிகளை அமைச்சர்களை கலந்து கொள்ளக்கூடாது, அதிகாரிகள் ஒத்துழைக்கக்கூடாது, போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்படியாக தமிழ்நாடு அரசு வாய்மொழி உத்தரவு போட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆளுநர் சென்னாரெட்டி ஆளுநர் மாளிகை தரப்பில் செய்தியே இன்னைக்கு வந்தது. நாங்களாம் அதை படிச்சுட்டு விவாதிச்சுட்டு இருந்தோம். ஆளுநரே அவர் ஆளுநர் மாளிகைன்னு சொல்றோம்ல, அதனுடைய செய்தி குறிப்பிலே வந்துச்சு, தமிழ்நாடு அரசு செல்வி ஜெயலலிதா வாய்மொழி உத்தரவு மூலமாக இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்னு. அதுக்கு அந்த அம்மா திரும்ப ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. இப்படிலாம் நடந்தது. ஒரு ஆளுநரை வழிமறித்து அடித்து, அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்து பின்னாடி மறந்துட்டேன். அந்த திண்டிவனத்துல வழிமறிச்சு ஆளுநர் சென்னாரெட்டியை 2.5 மணி நேரம் முடக்கி போட்டு அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம காருக்குள்ளாரே தவிச்சுக்கிட்டு இருந்து கடைசியா தப்பிச்சோம் பழிச்சோன்னு வந்ததுக்கான அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லை, அதனுடைய கதாநாயகன் தான் CV சண்முகம். அவருடைய தலைமையில தான் அன்னைக்கு அதிமுக அது செய்தது. துடிப்புள்ள ஒரு நபராக இருந்தார். அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் பின்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் CV சண்முகத்துக்கு இப்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வாயில பேசிக்கிட்டு இல்லாம செயல் மூலமா செய்து காட்டியது அதிமுக தான். உண்மையிலே திராவிட கட்சிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய வீரியத்தோட மத்திய மாநில அரசுடைய உரிமை அப்படின்னு நின்னதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னணியில் இருப்பார். அதை பார்த்து தான் இவங்க இன்னைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆளுநருடைய ஒரு ஆட்டம் எந்த அளவுக்குள்ளாக எந்த எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் மிக தெல்ல தெளிவாக கொடுத்து விட்டது. அதற்கு மேல்முறையீடு போகிறதா ஆளுநர் மாளிகை, மத்திய அரசு போகிறதான்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் தீர்ப்பு இப்படி வந்துருச்சு. எங்களால் இதுக்கு மேலே என்ன செய்வது என்று தெரியாமல் வேற வழி இல்லாமல் தான் இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம். இன்றிலிருந்து ஏற்கனவே அந்த 10 தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்களோ அதெல்லாம் செயல்முறைக்கு வந்து விட்டதுன்னே கொடுத்துருச்சு உத்தரவு. இது பெரிய ஒரு தலைக்குனைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஒரு மாநிலத்துக்குள்ளாக நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கிட்ட பிரச்சாரம் செய்து மக்களுக்கிட்ட நன்மையை செய்து மக்கள் மூலமாக வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வருவது என்பது வேறு. ஒரு கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து தொடர்ச்சியாக குடைச்சலை கொடுத்து அதன் மூலமாக பணிய வச்சு அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறது வேறு. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான செயல்களை முடக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது. நீங்க நேரடியாக திமுக பழி வாங்குறீங்களா, அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, நீங்க செய்யலாம். ஆனா மக்கள் நல திட்டங்கள் மக்கள் மேல அக்கறையாக இருக்கக்கூடிய இந்த திட்ட மசோதாக்கள் எல்லாம் நீங்க முடக்கி வச்சுக்கிட்டு செய்யற அரசியல் ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் மக்களுடைய தீர்ப்பு. அதுதான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இந்த விடயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களை உண்மையிலே பாராட்டலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முன்னெத்தி ஏறு யாருன்னு செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இந்த நேரத்தில் நம்ம மனசார நினைக்கிறோம். அன்னைக்கு அவர்கள் துணிச்சலாக எதிர்க்க போய் தான் இவர்களாவது இந்த RN ரவியை சட்டமன்றத்துக்குள்ள கூப்பிட்டு ஆளுநருடைய வாசிக்க சொல்றப்ப அவர் எழுதி வச்சிருந்த வாசிக்கிறப்ப அது ஏற்க முடியாத நாங்கள் பிரச்சனையாக அவர் வெளிநடப்பு செய்ய ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்யறப்ப அதுக்கு சட்டமன்றத்தில் அப்படியே இருக்கக்கூடாது, எதிர்கருத்தும் பதிவு செய்யணும்னு ஸ்டாலின் அவர்கள் வாசிக்க இவ்வளோ நடந்தது. இதுக்கு வாய்ப்பே தரல, ஆளுநரே வேணாம், அந்த ஆணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா தலைமையில் அன்னைக்கு சபாநாயகர் தான் சட்டமன்றத்தை கூட்டி நடத்தி முடிச்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடியது. இந்த வரலாற்று பின்னணியோடு இந்த விடயத்தை பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் மத்திய அரசு தான் செய்வதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையும் செய்யக்கூடாது. ஊழல் முறைகேடு எவ்வளவோ நடந்திருக்கு, நீங்க அதில் நடவடிக்கை எடுக்கலாம். யாரும் இது பண்ண போறதில்லை. ஐயோ நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம் அதனால் எங்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறதுமா மத்திய அரசினுடைய அந்த CBIயும் ED நான் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையெல்லாம் எங்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறது என்ன கூப்பாடு போட்டாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவும் செய்திருக்கிறாங்க. தனியாக இன்னொரு வீடியோவும் வருது, அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக வேண்டி இந்த செயல்பாட்டை முடக்கிற விதமாக செய்திருப்பது ஏற்படுவது அல்ல என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.